என் பேர் கோதுமை பிரபாகரன். நான் வந்து 3 வருஷமாக தொடர்ந்து இங்கே மாடு பிடிச்சேன். போன வருஷம் என்னால் பிடிக்க முடியல. அதுக்கு முன்னாடி 2020, 21, 22 நான் இங்கே மாடு பிடிச்சேன். தொடர்ந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தான் வாங்கினேன். நான் 4வது வருஷமாக இங்கே வாங்கினதில் ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நான் கொண்டாடுறேனோ இல்லையோ, என் கூட இருக்க ஃப்ரெண்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. மாடு எத்தனை மாடு பிடிச்சேன்னு தெரில, அலௌன்ஸ் பண்ண நான் கேட்கல, எதுவும் சொல்ல. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து கோரிக்கை வந்து என்னென்னா, மாடு பிடிக்கிற வீரர்களுக்கு ஆன்லைனில் கொஞ்சம் சிரமமாக இருக்குண்ணே. ஏன்னா எனக்கே டோக்கன் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். அது கொஞ்சம் நல்லா மாடு பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஊக்குவிச்சு போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் மேலே மேலே ஏற்றி விடுற மாதிரி இருக்கும். அப்புறம் ரொம்ப சந்தோஷண்ணே இந்த வருஷம். ஆனால் ரொம்ப சரியான போராட்டமாக இருந்துச்சு. என் கூட சேர்ந்து பிடிச்ச பையன் போன வருஷம் இங்கே கார் வாங்கின பையன் தான். ரொம்ப கஷ்டமான டஃப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் மீறி இந்த இடத்துல நிற்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த ப்ரைஸ் எல்லாருமே ஃப்ரெண்டுகளுக்காண்டி சமர்ப்பிக்கிறேன். அவங்களுக்காண்டி தான் மாடு பிடிச்சேன். அவங்களால தான் இந்த இடத்துல இங்கே வந்து நிற்கிறேன். ஆனால் கவர்மெண்ட்டை வந்து அரசு வேலை கேட்டு நாங்களும் பல தாட்டி கேட்டுட்டோம். 5 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், கொடுக்கல. உங்களால் என்ன அவங்கவுங்களுக்கு என்ன படிப்பு படிச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு வேலை போட்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியெல்லாம் இருக்குண்ணே. பயிற்சி எடுக்கணும், எல்லாமே பண்ணணும். உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். உடம்பு, ஏன்னா உடம்பு இருந்தால் தான் நம்மளோட சாதிக்க முடியும். நம்மளால் உடம்பை கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கிறணும். அப்புறம் பயிற்சிகள் அடிக்குறக்க நாங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் இந்த புதுசாக போட்ட கட்டுப்பாடு கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்குண்ணே. மாட்டுகளுக்கு ஆன்லைன் வந்து ஓகே தானே, ஏன்னா மாடும் கஷ்டப்படக்கூடாது, மாட்டுப்பிடி வீரர்களும் மாடு ஓனரும் கஷ்டப்படக்கூடாது. அது சூப்பராக ஊற்றாங்க. பாலமேடு கமிட்டி இந்த வருஷம் சூப்பராக சிறப்பாக ஊற்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. எல்லா மாட்டு உரிமையாளர்கள் சார்பாக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கமிட்டிக்கு. அதே மாதிரி மாடுபிடி வீரர்களுக்கு ஆன்லைன் டோக்கன் கொஞ்சம் கஷ்டம்னே. ஏன்னா எனக்கே டோக்கன் வரல, கஷ்டப்பட்டு அப்புறமா நேற்று கரெக்டாக ஒரு 11 மணிக்கு தான் டோக்கனே வந்துச்சு. அது கொஞ்சம் நல்லா மாடு பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆன்லைன்லேயே நல்லா மாடு பிடிக்கிறவங்களும் அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. அதை வச்சு ஒரு முன்னுரிமை கொடுத்து காரு ஜல்லிக்கட்டில் இறக்கி விட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அரசுக்கு கோரிக்கை வந்து இதானே, கவர்மெண்ட் வேலை மாடுபிடி வீரர்களுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்கவுங்க படிப்புக்கு தகுந்தாப்பில் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முதல்வர் ஐயாவுக்கு இது கோரிக்கையாக வைக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.